திமுக ஆட்சி 23ஆம் புலிகேசி ஆட்சி போல நடக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் எனவும் 2026இல் உண்மையான விடியலை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் எனவும் தெரிவித்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையை எடப்பாடி பழனிசாமி செய்துள்ளார் எனவும் கூறினார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாயை திமுகவினர் கொள்ளையடித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மாநகராட்சியில் கவுன்சிலர் கூட்டம் நடைபெறவில்லை, மக்கள் பிரச்சினை தீராமல் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மதுரையில் 200 கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை. ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. 3 மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை. இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை. இது போன்ற ஒரு ஆட்சி, அவ்வளோ ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டும் சொல்ல இந்தியாவிலும் எங்கு நடந்ததில்லை. 5 மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை. இதுக்கு இந்த ஆண்டாட்சி விடுதல் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லிடலாம். திமுக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர். ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கலை. இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார். எல்லா 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, யாரையுமே ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல, 5 மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல, நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. எனவே இந்த ஆட்சி நம்ம 23ஆம் புலிகேசி ஆட்சியை போலதான் இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.